نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى وفي القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆமீன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னா, திடீர் மரணங்கள். சில மனிதர்கள் நோயின்றி இருந்தும் மரணிப்பாங்க. சில பேர் எந்த அறிகுறி இல்லாமல் திடீர்னு மரணிப்பாங்க. இந்த வெள்ளம், மழை, அப்புறம் சுனாமி, தீ விபத்து, வாகன விபத்து, இந்த மாதிரி காரணங்களால் திடீர்னு மரணிக்கிற மனிதர்களும் இருக்காங்க. இந்த திடீர் மரணத்தை இப்போ மனிதர்கள் இது ஒரு கெட்ட மரணம், இது ஒரு துர்மரணம் என்பதாக நம்புகிறாங்க. ஆனால் இதை நம்புறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. திடீர் மரணத்தை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்காங்க. அதுக்காக இந்த மரணத்தை நம்ம துர்மரணம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா திடீர் மரணம் என்பதும் நல்ல மரணம் தான் என்பதுக்கு ஏராளமான சான்று இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளேக் நோய், அதுக்கப்புறம் இந்த வாகனத்தில் சிக்கி உயிரிழக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த தண்ணீரில் மூழ்கி உயிரிழக்கிறவங்க, இடுபாடுகளில் சிக்கி உயிரிழக்கிறவங்க, அதுக்கப்புறம் அல்லாஹோட போருக்கு சென்று உயிரிழக்கிறவங்க, இங்கே எல்லாருமே ஷஹீதுகள் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட தோழர்கள்கிட்ட நீங்கள் யார் ஷஹீதுக என்று நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் சொன்னாங்களாம், போருக்கு யார் போய் சென்று உயிரிழக்கிறாங்களோ அவங்க தான் ஷஹீது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அப்படின்னா என்னுடைய உம்மத்தில் இது குறைவாக தான் இருப்பாங்க. அதாவது போருக்கு சென்று போய் உயிரிழக்கிறவங்க ஷஹீதாவாங்க, அதே மாதிரி தண்ணீரில் மூழ்கி இறங்குறவங்களும் ஷஹீதாவாங்க, பிரசவத்தின் போது அந்த மரணிக்கிற பெண்ணனது ஷஹீத் தான் ஆவாங்க என்று சொன்னாங்க. இதை அறிவிக்கிறவங்க யாருன்னா உஃபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலையும் பல நபித்தோழர்கள் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரணத்தை இது ஒரு துர்மரணம், இது ஒரு கெட்ட மரணம் அப்படின்ட்டு எப்போவுமே சொன்னது கிடையாது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்னோட தாய் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்க என்கிட்ட பேசியிருந்தா கண்டிப்பாக தர்மம் செய்ய சொல்லியிருப்பாங்க, அவங்களோட பேரில் நான் தர்மம் செஞ்சேன்னா என்னோட அந்த நன்மை அவங்களோட தாய்க்கு போகுமா, என்னோட தாய்க்கு போகுமான்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தாங்க. இதை அறிவிக்கிறவங்க யார் அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. இது போல திடீர் மரணம் அடைஞ்சு எவரது மரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட மரணம் என்று கூறினதே கிடையாது. மேலும் இன்னொரு விஷயத்துக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. அதாவது மரணத்திற்கு முன்பு நோயோட இருக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி நோயுண்டு இருக்கக்கூடாதுன்னு துவா செஞ்சாங்க. ஏன்னா நோயோடு இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்கிறவங்களுக்கு கஷ்டம், தனக்கும் கஷ்டம் என்றதுக்காக தான். இந்த காரணத்திற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடினாங்க. அவங்களுக்காக தேடலை, அவங்களோட உம்மத்தை, அதாவது நம்மளுக்காக நம்ம பாதுகாப்பு தேடணும் என்பதற்காக தான் அவங்கள பாதுகாப்பு தேடினாங்க. இவ்வகை மரணம் சிலருக்கு நல்லதாகவும் அமையலாம், சிலருக்கு கெட்டதாகவும் அமையலாம். இப்போல்லாம் அதுக்கும் மேலே போயிட்டு இந்த திடீர் மரணம் கெட்டவங்களுக்கு தான் வரும், அதான் பாவம் செஞ்சுட்டான், அதான் அல்பாயுஸ்லேயே போயிட்டான்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது, அது நம்பவும் கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட கேட்டாங்களாம், இந்த திடீர் மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னா, விசுவாசிக்கு அது என்னது சுகமானது, ஆனால் கெட்டவனுக்கு என்னது அது கை சேதம்படி ஏன்னு சொன்னாங்களாம். ஏன் விசுவாசிக்கு சுகமானது அப்படின்னா அவன் ஐவேளையும் தொழுவான், அப்புறம் ஹலால் ஆராம பேணி இருப்பான், அதாவது பாவத்தை விட்டு விலகி இருப்பான், நல்லதை செய்வான், அப்புறம் அல்லாஹோட திக்ரில் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறுபவனாக இருப்பான். அதனால அவனுக்கு என்னது அந்த மரணம் நல்லது தான். இதற்கு மாறாக இருக்கான் பாருங்க, அவனுக்கு இந்த மரணம் கெட்டது. ஏன்னா அவன் எதுவுமே செய்ய மாட்டான், தொழுக மாட்டான், அல்லாஹ் நினைவு கூற மாட்டான், பாவத்தை மட்டும் தேடி தேடி போய் செய்வான், ஆனால் நல்லதை இத்தனோடு இருந்தால் கூட செய்ய மாட்டான். அதுக்காக தான் அது கெட்ட மரணம்னு சொல்கிறாங்க. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறனால அதை ஆதாரமாக வச்சுட்டு நம்மளும் எனது பாதுகாப்பு தேடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தோட நெருக்கத்தில் தோன்றுகின்ற 3 அடையாளங்கள் சொன்னாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த நிலா, அதாவது முதல் பிறையே எப்படி சொன்னாங்கன்னா பெருசாக இருக்குமா. அப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்களா, இது முதல் நாள் பிறை கிடையாது, 2வது நாள் பிறை, அதனால தான் பெருசாக இருக்குன்ட்டு. ஆனால் அது உண்மை அப்படி கிடையாது. முதல் நாள் பிறையே பெருசாக தெரியும் எப்போனா கியாமத்துடைய நெருக்கத்தில் இருக்கும்போது. 2வது என்னென்னா, பள்ளிவாசல்கள்
வெறும் செல்லும் இடமா, அதாவது பாதைகளாக மாற்றப்படும்னாங்க. பாதைகளாக மாற்றப்படும்னா அது எப்படி அப்படின்னா, அங்கே போகுவாங்க, காணிக்கை தொழுகையும் தொழுக மாட்டாங்க, வேறு எந்த தொழுகுமே தொழுக மாட்டாங்க, வெறும் இயற்கை தேவைகளை மட்டும் நிறைவேற்ற ஒரு இடமாவே மாற்றிடுவாங்களே தவிர்த்து அங்கே தொழுகை எந்த இபாதத்துங்களுமே நடக்காமல் போயிடும். அந்த கியாமத்தோட நெருக்கத்தில் தான் இது நடக்கும். மூணாவது என்னன்னா, இந்த திடீர் மரணங்கள் அதிகமாகிடும். அதாவது கியாமத்தோட நெருக்கத்தில் தான் அந்த திடீர் மரணங்களே அதிகமாகிடும். இப்போ கூட எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு விமான விபத்து நடந்துருச்சுல, அதில் இருந்தவங்கள எத்தனையோ பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு ஆளை தவிர்த்து. அந்த விமானம் எங்கே இறங்குச்சோ அது ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்கே இருந்தவங்களும் மரணம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியுமா, சும்மா இருந்தவங்க தான், ஏன் விழுந்துச்சு எதுக்கு விழுந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோமே. இந்த மாதிரி இப்போ இந்த திடீர் மரணத்தினால் நம்மளுக்கு என்ன படிப்பினை இருக்குன்னு தெரியுமா? நம்ம முக்கியமாக நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரணம் என்னென்னா மரணம். அந்த மரணத்தை பற்றி நம்ம என்னைக்காவது நினச்சிருக்கோமா? நம்ம கபரை பற்றி நம்ம என்னைக்காவது நினச்சிருக்கோமா? நம்மளோட கபரில் ஒளி இறங்கணுமே அப்படின்ட்டு எதையாவது ஒன்று செஞ்சுருக்கோமா? அதே மாதிரி இந்த அந்த சக்கராத்து வேதனையை லேசாக்குறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோமா? நம்மளோட மரணத்தடைவால் கடைசி நேரத்தில் அல்லாஹு தாலாவை நினைவு கூறுறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோமா? இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நினச்சி பார்க்கணும். மறதி இருக்கதாங்க வேணும். ஆனால் மறதியிலே மிக மோசமானது என்னென்னா மரணத்தை மறக்கிறது தான். நம்ம மரணத்தை மறந்தாலும் மரணம் நம்மளை மறக்க போதா என்ன? கண்டிப்பாக இல்லை, என்றைக்கு இருந்தாலும் தான் ஆகும். அதனால தான் அல்லாஹு தாலா கூறுறான், குல்லு நப்சின் தாய்க்குத்துல் மாவ், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்குமே தெரியும், திடீர் மரணங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நேற்று நம்ம கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம கூட சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா திடீர் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு நம்பவே முடியாது. அவங்கள சுமந்து செல்றதையும் பார்க்குறோம், கொஞ்ச காலகட்டத்திலையும் அவங்கள இன்னொருத்தர் சுமக்க செல்றதையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கோமே. ஆனாலும் எனது மரணத்தை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. அல்லாஹு தாலா மரணத்தை வெறும் நினைவு கூர்ந்தாலே அல்லாஹு தாலா 3 அந்தஸ்தை கொண்டு அவங்கள உயர்த்துறான். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதாவது ஒரு பாவ மன்னிப்பு தேன்னா, அதாவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அப்பயே அவங்க பாவ மன்னிப்பை கேட்டுருவாங்க, அவங்க பாவத்துலேருந்து விலகியே இருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, அவரோட உள்ளத்தில் போதும் என்ற மனசு இருக்கும், இது எனக்கு திருப்தி இருக்கும், எனக்கு இது செஞ்சால் எனக்கு இது போதும் யார் அப்படி அப்படின்ட்டு. மூன்றாவது என்னென்னா, வணக்க வழிபாட்டுகள் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மரணத்தை யார் கொஞ்சம் கூட நினைக்கல, அது மரணத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கலை, அவங்களுக்கு 3 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். என்னென்னா, இப்போ அவன் ஒரு தப்பு செஞ்சுருப்பான், ஆனால் அவன் இன்றைக்கி பாவ மன்னிப்பு கேட்கலான்னு நினைப்பான், அது நாளைக்கு போய்டும், நாளைக்கு நாளானைக்கு பாவ மன்னிப்பு கேட்கலான்னு நினைப்பான். அப்படி ஒவ்வொரு விஷயங்களாக தள்ளி போயிட்டு கடைசியில் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டான், அந்த பாவத்தை செஞ்சதையும் மறந்துடுவான். ரெண்டாவது என்னென்னா, போதுமான செல்வம் இருக்கும், அந்த வாழ்க்கையில் அந்த போதுமான செல்வம் இருக்கும், இருந்தாலும் அல்லாவே எனக்கு இன்னும் கொஞ்சம் செல்வம் வேணும், அந்த போதுன்ற மனசு அவனுக்கு இருக்காது. பேராசை தான் அதிகமாக இருக்குமே தவிர்த்து போதுன்ற மனசு அவனுக்கு இருக்கவே இருக்காது. மூணாவது என்னென்னா, வணக்க வழிபாடுகளை சோம்பேறித்தனமாக இருக்கணும். அல்லாவே போய் தொழுகணுமா, போய் திக்ரு செய்யணுமா, போய் குரான் ஓதணுமா, ஐயோ எஞ்சி போய் ஒழு செய்யணுமே, அந்த ஒழு செஞ்சுட்டு அது என்னது குரான் எடுக்கணுமே அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் அது சோம்பேறித்தனமாக தான் இருப்பான். எனவே இந்த மரணம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் நிகழ தான் போகுது. அதற்காக நம்ம என்னது இப்போயே தயார் செஞ்சு வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்களோ அதே மாதிரி நம்மளும் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் இந்த திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பானாக. வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.